தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டுல இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. பிரதமருடைய திட்டத்தின் மூலம் 12 லட்சம் வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. கிராமத்துல மட்டும், சிட்டில 6, மொத்தம் 18 லட்சம் வீடு. லாஸ்ட் 18 லட்சம் வீடு மத்திய அரசுடைய நிதியில. புரிஞ்சுங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 79 லட்சம் பேருக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் மருந்தகங்கள் மூலமா 100 ரூபாய் மருந்து 60 ரூபாய்க்கு. தமிழகத்துல 41,000 கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலைகள் போறோம். 41,000 கிலோமீட்டர் தூரம். இப்ப நான் இவ்வளவு ஸ்கீம் சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் யார் காசு? நான் சொன்ன மத்திய அரசுடைய காசு. ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்களே, அதெல்லாம் என்ன இருக்கு? ஸ்ரீலங்கால ஒட்டுமொத்தமான ரயில்வே நெட்வொர்க் இதுவரைக்கும் எவ்வளவு இருக்குது? அது இந்த 10 வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் போடுது. வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, லோன் கொடுத்துருக்காங்க. இது முத்ரா லோன் நான் சொல்லல. பிரதமருடைய மக்கள் மருந்தகத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் என்ன இருக்கு? தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் என்ன இருக்குது? 12 லட்சம் 18 லட்சம் இலவச வீடு கட்டி கொடுத்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் என்ன இருக்குது? இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% ஸ்கீம். கொலாபு திட்டமே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% ஸ்கீம். இதுக்கெல்லாம் காசு எது? என்ன யாருக்குமே எதுவுமே தெரியாது, தெரிஞ்சிடக்கூடாது முடியும். லிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்ல கேள்வி கேட்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். டீலிமிடேஷன் எங்க இருக்கிற காட்டுங்க. யார் என்ன தரவு கொடுத்துருக்கா சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காரு, அமித்ஷா சொல்லிருக்காரு, மத்திய அரசு சொல்லிருக்கு. உங்கள்ட்ட ஏதாவது பேப்பர் காட்டு. இப்படி ஒரு பிரச்சனை டீலிமிடேஷன் போல எங்க இருக்கு? மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கல. 26 எடுத்து அதுக்கப்புறம் டீலிமிடேஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் 29 தேர்தல் வந்து டீலிமிடேஷனோட 33% மகளிர் ஒதுக்கீடு நடத்த போறாங்க. அப்ப 2026 டார்கெட் இன்னும் பேப்பரே ஆரம்பிக்கல. நீங்க கம்பெனி ஆரம்பிக்க யாரை எடுப்பீங்க, யாருக்கு ஒண்ணுமே தெரியாம நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு ஒரு சும்மா போட்டு அதுதான் திசை திருப்புது.